ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நிச்சயமா நீ இதை பார்ப்பன்னு தெரிஞ்சுதான் இந்த பதிவை உன் கண்களில் காட்டினேன். ஏன்னா இதுக்கு முன்பாக ஒவ்வொரு முறையும் உன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நான் உன்னை விட்டு ஓடி ஓடி நோக்கி வரும்போதெல்லாம் நீ என்னை விட்டு விலகி போய்கிட்டே இருக்க. இந்த முறை நீ என்னை தவற விட்டுறக்கூடாது, என் வார்த்தைகளை கேட்காம விலகி போயிடக்கூடாதுன்றதுக்காகவே அவசரமாக உனக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு உனக்கு ஜாதக கோளாறு, கிரகம், அது இதுன்னு சூழ்நிலை சரியில்லாமல் எல்லா விஷயங்களும் நீ உனக்கே தடையாக கூட நடக்கலாம். ஆனால் என்ன தடை வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ மனசு தளர்ந்து போகாதே. ஏன்னா உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேட்டினா உனக்கு எதிராக இருக்கும் கிரகங்கள் திசை மாறும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் வர ஆரம்பிக்கும். அப்படி நல்ல மாற்றங்களை உனக்கு உருவாக்கி கொடுத்து உன் சிக்கல்களையும் சிரமங்களையும் தகர்த்து எறிவதற்காகவே இப்போது நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். இனி எல்லா விஷயங்களிலும் நீ எதிர்பார்த்ததை விட நல்ல விஷயங்கள் நடக்கும்படி செய்கிறேன். அது வரைக்கும் அவசரப்படாமல் பொறுமையாரு. நீ செய்யும் விஷயங்களை எல்லாம் நிதானமாக கவனமாக விவேகத்தோடு செய்யும் போது கண்டிப்பாக அதற்குரிய நல்ல பலன் உன் வாழ்க்கையில் கிடைக்கும். எப்போதும் நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதே. சில விஷயங்கள் தாமதமானாலும் கூட சரியான நேரத்தில் உனக்கானதை உரிய அளவில் நீ பெறுவாய். இழந்ததை விட பெரியதை உனக்கு கொடுப்பதற்காக தான் நான் பல விஷயங்களை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னை நம்பு, மனசை உறுதியாக வச்சுக்கோ. கண்டிப்பாக உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கும் என் செல்லமே. நீ என்னை அவ்வளவு சீக்கிரமாக வந்து சேர முடியாது. நீ என்னை நம்பி நாடி தேடி வரும்போதெல்லாம் உனக்கு எதிராக பல தடைகள் வருவதை நீ புரிஞ்சுக்கிறதானே? நீ என்னை நம்பும் போதெல்லாம் உனக்கு பிரச்சனைகள் அதிகமாக வருதுன்னா நீ என்னை நம்பி வந்துடக்கூடாது, உனக்கு நல்லது நடந்துடக்கூடாதுன்னு தான் உன் கர்ம வினைகள் இப்படிப்பட்ட தடைகளை உன் கண்களில் காட்டுதுங்கிறத புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் என் மேலே நீ நம்பிக்கையை கைவிட்டாத. ஏன்னா உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக உனக்கு துணையாக நான் மட்டும்தான் இருப்பேன் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் அமைதியையும் மனசில் மகிழ்ச்சியையும் எல்லா விஷயங்களிலும் வெற்றியையும் கொடுக்க போகிறேன். நான் ஒரு இடத்துல மட்டும் இருக்க மாட்டேன். உன் நினைவிலும் நம்பிக்கையிலும் நீ விடும் மூச்சு காற்றிலும் கூட நான் நிறைஞ்சே தான் இருக்கேன். அதனால் எப்போதும் மனசை சுத்தமாக வச்சுக்கோ. உன் மன சுத்தமே உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக வந்து சேரும். உள்ளத்தை நீ தெளிவாக வைத்து கொள்ளும்போது உன் உள்ளத்துக்குள் நானே குடியேறி உனக்கான நல்வழிகளை காட்டி நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. உன்னை தொடர்ந்து வரும் துயரங்களும் உன் வாழ்க்கையில் உன்னை துரத்தி அடிக்கும் பிரச்சனைகளும் இன்றோடு உன்னை விட்டு விலக போகுது. கூடிய சீக்கிரம் பிரச்சனைகளே இல்லாத மன நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும்படி நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். உன் எதிர்காலம் நிச்சயமாக உனக்கு பிடிச்சது போல தான் இருக்க போகுது. அதற்கான வேலைகளையெல்லாம் நான் செஞ்சுட்டேன். அதற்கான நல்வழிகளையும் நான் அமைச்சிட்டேன். நீ எப்போதும் நம்பிக்கை இழக்காதே. உன் வாழ்க்கையில் உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. மனுஷனுக்கு எப்போதுமே 6 அறிவு தான் இருக்குது. ஆனால் எல்லாரும் அந்த 6 அறிவையும் சரியாக பயன்படுத்துவது கிடையாது என்பது தான் ஏற்றுக்கொள்ள முடியாத கசப்பான உண்மையாக இருக்கிறதல்லவா? 6 அறிவை நான் கொடுத்துருந்தாலும் சில பேர் தேவையில்லாமல் கோவப்பட்டு பேசுகிறீங்க. சில பேர் பேராசையால் அதிகமாக ஆசைப்பட்டு தப்பான முடிவு எடுக்கிறீங்க. சில பேர் பயந்துக்கிட்டு தவறான வழியில் போகிறீங்க. நீ எப்போதும் விழிப்போடு இரு. எந்த அறிவை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதை நீ கவனித்து பார்த்து புரிஞ்சு வாழ கற்றுக்கோ என் செல்லமே. 6 அறிவையும் சரியாக நீ பயன்படுத்தும் போது உன் வாழ்க்கையில் நீ எண்ணிலடங்காத வெற்றிகளை உன்னால் பெற முடியும். எப்போதும் அமைதியாக இருப்பவர்கள் தான் நல்லவர்கள் நினைக்காதே. சில பேர் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் கூட அமைதியாக மௌனமாக இருப்பாங்க. அதனால் யாரையும் நம்புவதற்கு முன்பாக அவங்க எப்படிப்பட்டவங்கன்றதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஒருத்தருடைய உண்மை முகம் என்னங்கிறது அவர்கள் செய்யும் செயலில் தான் தெரியும். நீ எப்போதும் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல மனிதர்களை புரிஞ்சுக்க கற்றுக்கணும். எவ்வளவு துன்பம் வந்தாலும், யார் உன்னை காயப்படுத்தினாலும் அதை அமைதியோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. இந்த சாயப்பா உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. எந்த நிலைமையில் இருந்தாலும்
உன் நல்ல எண்ணங்களை நீ கைவிடாதே. நல்ல எண்ணங்கள் தான் உன்னை வெற்றியின் பாதையில வழி நடத்தும். உன் வாழ்க்கையிலையும் வீட்டிலையும் அமைதியும் ஆரோக்கியமும் செழிப்பும் அருளாக நிறைஞ்சு இருக்கும்படி இந்த சாயப்பா உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இப்போது அவசரமாக உன்கிட்ட பேச வந்தேன் என் செல்லமே. தீய எண்ணங்கள் அனைத்தும் கரைந்து போய் உன் இதயத்தின் ஒளி நித்தியமாக ஜொலிக்க போகுது. இந்த சாயப்பாவின் அருளால இனி எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றியை பெற்றிடுவாய் என் செல்லமே. உன் இதயம் முழுவதும் மகிழ்ச்சியால் நிரம்பும்படி உன்னை சுற்றி எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போறேன். நீ எப்போதும் ஏன் பார்வைக்குள்ள ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள என்னுடைய அரவணைப்பில் இருக்கிறதால எதுக்காகவும் பயப்படவோ புலம்பவோ தேவையில்லை. துன்பம் வந்துச்சுன்னா அதை எப்படி சரி செய்யறதுன்னு யோசிக்க கற்றுக்கோ. ஐயோ துன்பம் வந்துருச்சேன்னு அதற்குள்ளேயே மூழ்கி போயிடாம அதை விட்டு வெளிவந்து அதை சமாளிக்க கற்றுக்கணும். அதே போல் இன்பமும் மகிழ்ச்சியும் வரும்போது அதில் மூழ்கி போய் ஒரே இதாக தப்பான வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாது. இன்பம் மகிழ்ச்சி எது வந்தாலும் அதில் மேலாக மிதக்க கற்றுக்கோ. வாழ்க்கைங்கிறது ஒரு அலைதான். அதை கடந்து மிதக்க கற்றுக்கிட்டினா அமைதி உன்னுடையதாக இருக்கும் என் செல்லமே. இந்த வாழ்க்கையை உனக்காகவே இந்த சாயப்பா பரிசாக கொடுத்துருக்கேன். அதை எப்போதும் நீ மகிழ்ச்சியோடு அனுபவிக்கணும். உன் ஒவ்வொரு மூச்சிலும் கலந்திருக்கும் இந்த சாயப்பா என் அருளால் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. நீ உண்மையாய் உணர்ந்து மனசார விரும்பி செய்யும் எல்லா காரியங்களும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை அழகாக்கும். இந்த சாயப்பாவின் அருளால் நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறப்போகிற. இதயத்தில் எப்போதும் மகிழ்ச்சியோடு நீ இருக்கும்போது என் அருளும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தும். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயல்களிலும் முயற்சியிலும் உன் நல்ல எண்ணங்களிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். நம்பிக்கையோடு இருந்தீனா இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். உன் வாழ்க்கை நிச்சயமாக ஒளி நிறைஞ்சதாக மாறும்படியும் அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்படியும் நானே உனக்கு துணையாக இருக்க போகிறேன். இப்போது இந்த நிமிஷமே உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். என் செல்ல பிள்ளையான நீ இனி எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது. என் ஆசீர்வாதம் இப்போது உனக்கு பல மடங்கு சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகுது. உன்னை அள்ளி அரவணைச்சு ஆசீர்வதிச்சு அனைத்து விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்துட்றேன். நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு பல நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வந்து சேரும். காலையில் உதிக்கும் சூரியன் போல உன் வாழ்க்கையும் இப்போதிலிருந்து வெளிச்சம் நிறைஞ்சதாக மாறப்போகுது. நம்பிக்கையோடு இருந்தீனா நான் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கெல்லாம் சேர்த்து உன்னை ஆசீர்வதிச்சு உன் கனவை நனவாக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் மங்களம் நிரம்பும் மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை நடத்தி தரேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் நீ எனக்காக அர்ப்பணிச்சிட்டினா அனைத்தையும் நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி தருவேன். கடந்த பிறவிகளின் கர்ம வினைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல செயல்களை நடத்தி தர்றேன். இன்று யாரும் உன் வாழ்க்கையை கெடுக்க முடியாது. யாரும் உன்னை துன்புறுத்தவும் முடியாது. உன் கர்மாக்கள் தான் உன்னை வழிநடத்தி நெறிப்படுத்தி விழிப்புணர்வான பாதைக்கு எடுத்துட்டு போகுது. அதனால் வாழ்க்கையில் நடப்பது எதையுமே குறை சொல்லாதே, வருந்தாதே. எல்லா துன்பமும் கஷ்டமும் உனக்கான ஒரு அனுபவ பாடம் மட்டும்தான். அத்தனை தடைகளையும் தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக இந்த சாயப்பா நிச்சயம் உனக்கு உதவியாக இருப்பேன்.